78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். பல்வேறு துறைகளின் கீழ் 49 பயனாளிகளுக்கு ரூபாய் 10,17,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்க திடலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மூவர்ண பலூனையும் வெள்ளை புறாக்களையும் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் பறக்கவிட்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் கீழ் 49 பயனாளிகளுக்கு ரூபாய் 10,17,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினரின் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம், மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் மற்றும் அனைத்து துறை உயர் அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு பி கார்த்திகேயன் அவர்கள். ஊர்காவல் படை பிரிவினை தலைமையேற்று நடத்துபவர் திரு பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். என்சிசி மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர் பி சண்முகம் அவர்கள். தொடர்பவர்கள் சீனிவாசா மேல்நிலைப்பள்ளி NSS மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் திரு எஸ் அருள்குமார் அவர்கள். காற்றின் சுதந்திரம் துறந்த குமாரர்களின் தியாகம் தோய்ந்த வண்ணம், தன்னலமற்ற வெள்ளை மனங்களின் தியாக செந்நிறத்தால் பசுமை பூத்து நிற்கும் வேள்வியின் வண்ணம் இது. மூவர்ணம் தூக்கி இப்பார் வண்ணம் காத்து நிற்கும் மேன்மை இது. இந்தியன் என்றதோர் எண்ணத்தால் பாரத சீர்வண்ணம் கூட்டி விரவும் சீர்மையின் வீடுகள் தோறும் ஒளியே நிறைக.